வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 5x5 கியூபோட முதல் லேயர், டாப் லேயர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டாப் லேயர எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். எதுக்காக வேண்டி இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 5x5 வீடியோ நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியானதுனால, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சொல்லல. என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, வெறுமனே இந்த ஃபர்ஸ்ட் லேயர் சேர்க்கிறதுக்கு 3x3 இல்ல 4x4 என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம். டியூ டூ த அந்த வீடியோ லென்த்தால. பட் நெறைய பேர் என்ன கேட்டாங்க, எனக்கு அந்த ஸ்டெப் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி இந்த ஃபர்ஸ்ட் லேயர எப்படி ரொம்ப எளிமையா சேர்க்கலாம். அது இல்லாம வேற மொத்தம் என்னென்ன காம்பினேஷன்லாம் இருக்குது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு அது மேலும் மேலும் ஊக்கமளிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் சேர்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, எந்த கலரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம வழக்கம் போல ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயிட் கலர் சேர்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே கலஞ்சிருச்சு. ஒயிட் கலர் சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 3x3 இல்ல 4x4 ஒயிட் கலர் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும், எங்க ஒயிட் கலர் நிறையா இருக்குன்னு பார்ப்போம். அந்த பக்கம் சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த 5x5ல அப்படி சேர்க்க முடியாது. என்ன காரணம்னா, இதோட சென்டர் பீஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அதாவது இதுலேயும் 6 சென்டர் பீஸ் இருக்கும். இந்த சென்டர் பீஸ் க்ரீன்னா இந்த இடத்துக்கு க்ரீன் தான் சேர்க்க முடியும். நீங்கள் இந்த க்ரீன் எங்கேயே வச்சுட்டு இங்கே க்ரீன் ஃபுல்லாக சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த க்ரீன் அங்கே நகட்டோம்னா நகட்ட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒயிட் சேர்க்க முடியும். இதை சேர்க்காம இங்கே ஒயிட் சேர்க்கணும்னா சேர்க்க முடியாது. சேர்க்கலாம் வேணா இந்த மாதிரி இப்படி ஒயிட் இந்த சென்டர் பீஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3 6 ஒயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலலாம் ஒயிட் சேர்த்துட்டு கடைசியாக இந்த ஒயிட்டை கொண்டு வரவே முடியாது. ஓகேவா? அதனால் எப்பவுமே இது நம்ம செலக்ட் பண்ணுற பீஸ் சென்டரில் இருக்கான்னு பார்த்துங்க. இந்த பீஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கு சுற்றி நீங்கள் ஒயிட்டை சேருங்க. ஓகேவா? இப்போ நாங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி நீங்கள் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். சேர்ந்துடுச்சு, சேர்ந்துருக்குது. அடுத்து இங்கே ஒரு 4 கலர் இருக்குது. ஸோ 4 கலரையும் அப்படி சேர்த்துங்க. 1 மிஸ் ஆகுது, இதுதான் 4 சேருது. அடுத்து இங்கே இருக்குது. இப்படி ரொட்டேட் பண்ணி மேக்ஸிமம் சேர்ப்பாங்க. வந்துடுச்சு. அடுத்து வேறு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை கொண்டு வந்தால் இது கலையும். இது கலையாமல் இருக்க என்ன செய்யணும், இது இப்படி இந்த பக்கம் மறைச்சி வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ கூட ஒன்று போகுது, பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து நீங்கள் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் நார்மலாக வழக்கம் போல் யூஸ் பண்ணுற ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது என்ன பண்ணணும், இந்த பீஸை எங்கே கொண்டு வரணும் என்ன செய்யணும், இது சென்டரில் இருக்குது அப்படிங்கிறனால லெஃப்ட்டோ ரைட்டோ எங்கேயாவது ஒரு இடத்துல அதை மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சாச்சு. இந்த பீஸ் இங்கே தான் கொண்டு வரணும். ஸோ அந்த சென்டர் பீஸ் மட்டும் கீழே இருக்குங்க. மறைச்சி வச்சதை திரும்ப அதை எடுத்து கொண்டாங்க, மேலே கொண்டு போயிருங்க. சேர்ந்துருச்சா? அடுத்து பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. எத்தனாவது பீஸு, 1 2 3. இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த டாப் ஃப்ளோரில் நீங்கள் இந்த கலர் சேர்க்கணும்னா இங்கே இந்த லேயரில் இருந்தால் இங்கே சேர்க்கலாம், இந்த 2வது லேயரில் இருந்தால் இந்த 2வது லேயரில் சேர்க்கலாம், 3வது லேயர்னா 3வது லேயர், 4வது லேயர்னா 4வது, 5வது லேயர்னா 5. இதுதான் கான்செப்ட். ஓகே, ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சேர்த்துடலாம். எப்போம்னா இந்த டாப் லேயரில் சேர்க்கணும்னா எந்த லேயர் தேவையோ அதே இடத்துல இங்கே அலைன் பண்ணிட்டீங்கன்னா அழகாக சேர்த்துடலாம். ஓகேவா? இப்போ இது 3வது இடத்துல இருக்குது. 1 2 3 1 2 3. இந்த எல்லோக்கு பதில் இதை கொண்டு போகலாம். அப்போ என்ன செய்யணும், இந்த இடம் இப்போ இந்த சென்டருக்கு ரைட்டில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இடது பக்கம் மறைச்சி வைக்கணும். எந்த இடம் தேவையோ அதை மட்டும் கீழே இருக்கணும். கீழே இருக்காச்சு. மறைச்சி வச்ச பீஸை எப்படி அதை எடுத்துக்கணும், அந்த சென்டர் மட்டும் கொண்டு போங்க. வந்துடுச்சு, மேலே வந்துடுச்சு. அதை மட்டும் மேலே கொண்டு போயிருங்க. வந்துடுச்சு பார்த்தீங்களா? அதே போல் வேறு பாருங்கள், இங்கே 1 2 3வது இடத்துல இருக்குது. 1 2 3. அப்போ இந்த ப்ளூக்கு பதில் இது போகும். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கியூப் நம்மளை பார்க்கும்போது இது நமக்கு இடது பக்கத்தில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இதை வலது பக்கத்தில் மறைச்சி வைக்கணும். அந்த இடத்த மட்டும் மறைச்சி வைங்க. இதை மட்டும் அப்படி கீழே இறக்குங்க. மறைச்சி வச்சதை இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பழையபடி அதை எடுத்து கொண்டாங்க. அழகாக சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, சேர்ந்துருச்சு. அடுத்து ஆக்சுவலாக ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா ப்ரீஃப் நான் சொல்ல மாட்டேன். நம்ம 3x3 4x4ல் என்ன ஃபாலோ பண்ணிக்கணுமோ அதே மெத்தட் தான். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாங்க நம்ம ஒன்றும் இல்லைங்க. எந்த காயினை நம்ம சேர்க்கணுமோ ஃபஸ்ட்டு அலைன் பண்ணணும். அது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு, அந்த காயினை நம்ம பார்க்க இருக்கும்போது லெஃப்ட்டா ரைட்டோ எந்த சைடு இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு மறைச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் எந்த சைடு காயின் வச்சுக்கணும் அதை கீழே இறக்கணும். மறைச்சி வச்ச காயின் அதை எடுத்து கொண்டு வரணும், மேலே கொண்டு போயிடணும். இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுதான், அதனால் இதை நான் அடிக்கடி சொல்லக்கூடாது சொல்லி நேராக நான் ஃபார்முலாவுக்கு போயிட்டேன். பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த காயின் இங்கே போகலாம், ஏன்னா இது ஸ்பிட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஒயிட் இங்கே போகிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிட்டோம். இந்த ஒயிட் இங்கே போகணும்.
அப்போ இந்த கியூப்ல நமக்கு பார்க்கும்போது இது சென்டரா எடுத்துட்டா இது நமக்கு இடது பக்கம் இருக்கு. அப்போ இதை நம்ம வலது பக்கம் மறைச்சு வைக்கணும். அந்த இது மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. எந்த ரோல் இருக்கோ அதை மட்டும் தான் மறைச்சு வைக்கணும். மறைச்சு வச்சாச்சு. இங்கே தான் நம்ம போகணும். அதை மட்டும் கீழே இறக்குங்க. கீழே இறக்கிட்டீங்க. மறைச்சு வச்சு தான் அதே இடத்துக்கு கொண்டாங்க. இப்போ அழகாக சேர்ந்துருச்சு. கீழே இறக்குனதை பழையபடி அதே இடத்துக்கு கொண்டு போயிருங்க. அவ்வளோ சேர்ந்துருச்சு பாருங்கள். அடுத்து இங்கே இருக்குது. இது இங்கே கொண்டு போகலாம். இங்கே ஆல்ரெடி சேர்ந்துருக்கு, பிரச்சனை கிடையாது. இது இங்கே கொண்டு போகலாம். இங்கேயும் சேர்ந்துருக்கு. அவரை விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள். இங்கே என்னது, இங்கே ரெண்டாவது இதுவும் இருக்குது, பிரச்சனை கிடையாது. பாருங்க, இந்த பீஸ் இங்கே கொண்டு போகலாம். ஏன்னா இந்த ஒயிட் இங்கே தான் இருக்குது. நமக்கு டாப்பில் ஒயிட் வரணும். அப்போ என்ன செய்யணும், இதை வலது பக்கத்துக்கு மறைச்சி வைக்கணும். இந்த காயினை மட்டும் கீழே இறக்கணும். மறைச்சி வச்சு அதே எடுத்து கொண்டு போகணும். அப்படி மேலே கொண்டு போயிடணும். சேர்ந்துருச்சா? அடுத்து வேறு எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பீஸ் இருக்குது. இந்த பீஸ் இங்கே கொண்டு போகலாம். இப்போ சென்டரில் இருக்குது பாருங்கள். இது வந்து கியூபோட சென்டரில் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை லெஃப்ட்டில் ரைட்டில் எங்காலும் மறைச்சிக்கலாம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு ரைட் சைடு மறைச்சி வைக்கிறோம். மறைச்சி வச்சுட்டு இந்த சென்டரை மட்டும் கீழே இருக்குங்க. அவ்வளோதான், சேர்ந்துடும். அதை மட்டும் மேலே கொண்டு போயிருங்க. அடுத்து இங்கே ஒரு பீஸ் இருக்குது. எத்தனாவது பீஸ்னால் கீழேருந்து ரெண்டாவது. 1 2 அப்போ இங்கே ஆல்ரெடி இருக்குது. அப்போ பிரச்சனை கிடையாது, தேவையில்லை. இங்கே ரெண்டாவது, இங்கேயும் சேர்ந்துருக்கு, தேவையில்லை. இங்கே ஒரு பீஸ் இருக்கு பாருங்கள். 1 2 3 இது 3 இடத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த 3வது இந்த ஆரஞ்சுக்குள் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ இது வந்து கியூபோட இடது பக்கம் இருக்குது. அப்படின்னு சொன்னால் வலது பக்கத்துக்கு மறைச்சி வைக்கணும். அதை மட்டும் மறைச்சி வைங்க. இதை மட்டும் கீழே இருக்குங்க. தேவையானதை கீழே இருக்குங்க. மறைச்சி வச்சு திரும்ப அதை எடுத்து கொண்டாங்க. அழகாக சேர்ந்துடும். திரும்ப அது மேலே கொண்டு போயிருங்க. அழகாக சேர்ந்துச்சு பாருங்கள். இன்னும் நமக்கு 1 2 3 4 5 6 7 8 தான் நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது. 3 6 7 8 கரெக்டாக, ஓகேவா? அடுத்து வேறு என்னது பாருங்கள். இந்த பீஸை இங்கே கொண்டு போகலாம். 1 2 3 இது 3வது இடத்துல இருக்கா. அப்போ இந்த பீஸு இங்கே போன நினச்சிக்கணும். இது வந்து இடது பக்கம் இருக்குது. அப்போ நினச்சிக்கணும், வலது பக்கத்துக்கு மறைச்சி வைக்கணும். அதை மட்டும் கீழே கொண்டு வரணும். மறைச்சி வச்சு தான் திரும்ப அதே எடுத்து கொண்டு போகணும். கிளியராக அதை மட்டும் மேலே கொண்டு போயிடணும். சேர்ந்துருச்சு. அடுத்து இங்கே சேர்ந்துருச்சு. இப்போ இந்த பீஸ் இங்கே போகும். ஆனால் இங்கே ஆல்ரெடி சேர்ந்த பீஸாக இருக்குது. அதனால் ஒன்றும் தொந்தரவு பண்ணலாம் இப்போதைக்கு. இந்த பீஸு இங்கே போகும். இங்கே ஆல்ரெடி சேர்ந்த பீஸாக தொந்தரவு பண்ணலாம். இது ரெண்டாவது. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, எங்கேயுமே சேர்க்கறதுக்கு இல்லை. ஏன்னா இது மேலே போகும், ஆனால் மேலே ஆல்ரெடி இருக்குது. இது இங்கே போகும், இங்கே ஆல்ரெடி இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம ரொட்டேட், நமக்கு இதை ரொட்டேட் பண்ணாமல் இதை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஒயிட் சேராமல் இருக்குது. அப்போ இந்த ஒயிட்டை கொண்டு போகலாம். என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, அதுக்கு நேரம் அலைன் பண்ணணும். அலைன் பண்ணிட்டீங்களா? ஸோ இது மேலே கொண்டு போய் என்ன செய்யணும், இப்போ நமக்கு நேரம் பார்க்கும்போது ஒயிட் நம்மளை பார்க்குறக்கும் போது நம்ம இடது பக்கம் இருக்க போகணும். என்ன செய்யணும், வலது பக்கம் மறைச்சி வைக்கணும். தேவையான இடத்த கீழே இறக்கணும். மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டு போகணும். அழகாக சேர்ந்துடும். அப்படி மேலே கொண்டு போயிருங்க. ஓகே, அடுத்து இங்கே 2 பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் எங்கே சேர்க்கலாம், இங்கே சேர்க்கலாம். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டை அதுக்கு நேரம் அலைன் பண்ணி இதுக்கு நேரம் கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்தாச்சு. கீழே கொண்டு வந்து இப்படி வச்சு ஃபார்முலா போகக்கூடாது. அந்த ஒயிட்டு நம்மளை பார்க்க இருக்கணும். நம்மளை பார்க்க இருக்குது. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இதை மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சாச்சு. இதை மட்டும் கீழே இறக்குங்க. மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டு போங்க. அப்படி மேலே சேர்த்துருங்க. ஓகேவா? சேர்ந்துருச்சா? அடுத்து என்னது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. சாரி, என்ன பாருங்கள், ரெண்டாவது பீஸ் இருக்கு பாருங்கள். இந்த க்ரீனுக்கு பதில் இதை கொண்டு போகலாம். அப்போ என்ன செய்யணும், இது இடது பக்கம் இருக்குன்னா என்ன செய்யணும், இந்த ரோ மட்டும் வலது பக்கம் மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சாச்சு. அதை கீழே கொண்டு வாங்க. மறைச்சி வச்சு திரும்ப அதே எடுத்து கொண்டு போங்க. சேர்ந்துடும். அவ்வளோதான், சேர்ந்துருச்சு. பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து இது வந்து ரெண்டாவது பீஸ் மாறாது. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ இந்த பீஸு எங்கே போகலான்னா இங்கே சேரலாம். ஏன்னா இது இங்கே சேர சென்டர் பீஸ் இந்த இடத்து தான் பார்ப்போம். என்ன செய்யணும், இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி அதுக்கு நேராக கீழே கொண்டு வரணும். அப்படியே ரொட்டேட் பண்ணுற பாருங்க. அதை மட்டும் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ என்னாச்சு, இப்போ கரெக்டாக கீழேருந்து 2வது ரோவில் இருக்குது. அப்போ இதுவும் 2வது ரோ. அப்போ இந்த ரெட்டுக்கு பதில் இந்த ஒயிட் போகும். அப்போ என்ன செய்யணும், இது சென்டரில் இருக்குது. அப்படிங்கிறனால நீ எந்த பக்கம்லாம் மறைச்சிக்கலாம், ரைட்டோ லெஃப்ட்டோ, அதை மட்டும் மறைச்சிங்க. மறைச்சாச்சு. கீழே இறக்கணும். மறைச்சி வச்ச பீஸ் அதை எடுத்து கொண்டு வாங்க. மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோ சரிங்களா? அடுத்து வேறு என்ன இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஒயிட் இருக்குது. அது பாருங்கள். இந்த எல்லோவுக்கு பதில் இந்த ஒயிட்டை கொண்டு போய் நினச்சி இடது பக்கம் இருக்குது. அப்படிங்கிறனால வலது பக்கம் மறைச்சி வைக்கணும். இது கீழே இறக்கணும். மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும். அழகாக சேர்த்துலாம் பாருங்கள். சரிச்சா? இன்னும் நமக்கு 2 தான் பெண்டிங் இருக்குது. ஓகே, அந்த 2 என்ன இருக்குது, இந்த பீஸு இங்கே தான் போகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த டாப் ரோ ரொட்டேட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பீஸ் இங்கே போனது சேர்ந்துருமா? அப்போ என்ன செய்யணும், இது கியூபோட வலது பக்கம் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் என்னது, இடது பக்கத்தில் மறைச்சி வைக்கணும். அதை மட்டும் கீழே இறக்கணும்.
மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டு போகணும். சேர்ந்துருச்சா? அவ்வளோதாங்க. இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. அந்த ஒரு பீஸ் எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ சூப்பரான சினரியோங்க. இப்போ இந்த பீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நேராக எங்கே இருக்குன்னா கீழே இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த இடம் வரக்கூடிய ரோ எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிச்சுன்னா இந்த காயினை வெளியில் கொண்டு வரணும். இதை வெளியில் கொண்டு வரும்போது என்னன்னா இது களையக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நேராக பாட்டத்தில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் இருக்குன்னா இந்த இடத்துக்கு நேராக இங்கே வந்து இதை ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணும். எப்படி பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுங்க. எந்த இடம் சேரணுமோ அந்த சேர வேண்டியதுக்கு இந்த இடத்துல இருந்தால் ஈஸியாக நீங்கள் சேர்த்துருவீங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ரோ எங்கே இருக்குன்னா இங்கே இல்லை, இங்கே இருக்குன்னா பாட்டத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அதை ரொட்டேட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த இடம்னா அதுக்கு நேராக கீழே கொண்டு வரணும். தெரியுதா? இந்த நேராக கொண்டு வந்து இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட் அலைன் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த ரோ மட்டும் கீழே இறக்கணும். இப்போ கீழே இறக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வச்ச காயின் என்ன ஆகிடும்னா அப்படியே சுற்றி போய் இங்கே வந்து வெளில வந்துடும். அதாவது பாட்டை தொட்டு வெளில வந்துடும். வந்தோடனே என்ன செய்யணும், அப்படி அந்த ரோ மட்டும் ரொட்டேட் பண்ணி நம்மளை பார்க்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும்னா இது கீழே இறக்குனதை பழையபடி மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதாங்க. இங்கே வந்த பிறகு என்ன செய்யணும், நமக்கு பழக்கமான மெத்தட் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அதுக்கு நேரம் கீழே அலைன் பண்ணணும். இதுனா இங்கே தான் போகும் நமக்கு தேவை. இங்கே அப்போ நினச்சோன்னா இதை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். இதை மட்டும் ரொட்டேட் பண்ண என்ன ஆகுது, ஏதோ ஒன்று ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த பீஸ் இங்கே போன என்ன செய்யணும், ரொம்ப ஈஸிங்க. என்ன செய்யணும், இடது பக்கம் மறைச்சி வைக்கணும், இதை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு வரணும். அழகாக செஞ்சு பாருங்க. சூப்பராக சேர்த்தோம் பார்த்தீங்களா? இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதோட நீ முடியலை, இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கார்னர் எல்லாமே ஒரே கலரில் கொண்டு வரணும். ஓகேவா? அது வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஒரு கலர் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் எந்தெந்த காயின் எங்கே போகணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு இருக்குது, இந்த பக்கம் 2 க்ரீன் இருக்குது, இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், 2 ஆரஞ்சு வரணும். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த 2. ஸோ இந்த 2 இங்கே கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் செய்யணும், ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இதை வந்து வெளியில் கொண்டு வரணும். இந்த 2மே கூட கொண்டு வந்துடலாம். என்ன செய்யணும், இந்த 2ஐயும் அப்படி கீழே இருக்குங்க. கொண்டு வந்துட்டிங்களா? இதை வந்து அப்படியே மறைச்சி வச்சுருங்க. அதாவது வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்தோம்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக டம்மியாக 2 அங்கே போயிடும். கீழே கொண்டு போனதை மேலே அதை எடுத்து கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சோம், இந்த இடத்துக்கு தேவையான 2 ஆரஞ்சு இங்கே இருந்துச்சு, அதை எடுத்து இங்கே வச்சிட்டோம். இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இந்த 2 ஆரஞ்சு இங்கே போகணும். என்ன செய்யணும், இது இங்கே போகணும். என்ன செய்யணும், இது வந்து கியூபோட இது வந்து இடது பக்கம், இது சென்ட்ரு. அப்போது அந்த 2மே ஒரே நேரத்தில் கொண்டு போகலாம். என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் மறைச்சி வைக்கணும், அந்த 2 லேயரும் அப்படி கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு தான் அதை எடுத்து கொண்டு போயிடணும். சேர்ந்துருச்சு, மேலே கொண்டு போயிருங்க. சேர்ந்துருச்சா? உடனே இங்கே 2 மிஸ் ஆனது நம்ம வந்துட்டுன்னு சொல்லி இந்த க்ரீனை கொண்டு போகக்கூடாது. க்ரீன் எந்த பக்கம் வரணுங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கார்னரோட கலர் தான் கரெக்டான கலர். இந்த ப்ளூன்னு இந்த சைடு ஃபுல்லாக ப்ளூ தான் வரணும். இங்கே ஆரஞ்சு ஃபுல்லாக கரெக்டாக சேர்ந்துச்சு. இப்போ க்ரீன் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த 2 க்ரீன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கே போகணும்னா இங்கே தான் போகணும். இந்த கலர் நீங்கள் இதை வச்சு தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி அதுக்கு நேரம் கீழே கொண்டாங்க. பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த 2 இங்கே போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது கலையும், பிரச்சனை இல்லாமல் சேர்த்துக்கலாம். இது என்னச்சுன்னா அதே போல் ஆப்போசிட் சைடு மறைச்சி வைங்க. இதை வந்து இந்த சைடு மறைச்சிடக்கூடாதுங்க. இந்த சைடு மறைச்சா கலைஞ்சிடும். ஓகேவா? ஆப்போசிட் என்னன்னா இது லெஃப்ட்டு, சென்டர் வந்து நீ எங்காலும் மறைச்சி வச்சுக்கலாம். ரைட்டாக லெஃப்ட்னாலும் வச்சுக்கலாம். அதனால் இதை வந்து இந்த பக்கம் தான் மறைச்சி வைக்கணும். மறைச்சி வச்சுட்டு அந்த 2 லேயர் மட்டும் கீழே இறக்குங்க, மறைச்சி வச்சு அதே எடுத்து கொண்டு போங்க, அப்படி மேலே கொண்டு போயிருங்க. சேர்த்தாச்சா? அடுத்து நமக்கு இன்னும் என்னது, ஒரே ஒரு க்ரீன் வருது தேவைப்படாது. அந்த க்ரீன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இந்த க்ரீனுக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யணும், அதே போல் இதை கீழே இறக்கணும். இந்த 2 கலைஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. கலைஞ்ச பீஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, ஒரு ப்ளூ அண்ட் ரெட்டு. நீங்கள் என்ன ப்ளூ அண்ட் ரெட்டு பயந்து போய் ஏதாவது எங்கேயும் மிஸ் ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டே கூட சேர்த்துருங்க. ப்ளூ அண்ட் ரெட் எங்கே வரணும், இந்த பக்கம் ப்ளூ இருக்குது அப்படிங்கிறனால இங்கே தான் ப்ளூ வரணும். அப்போ இந்த ப்ளூ இங்கே கொண்டு போகணும். இங்கே கொண்டு போகிறக்கு என்ன செய்யணும், ஆப்போசிட் சைடில் மறைச்சி வைக்கணும், அதை மட்டும் கீழே இறக்கணும், மறைச்சி வச்ச பீஸ் அதே எடுத்து கொண்டு போகணும், ப்ளூவை மட்டும் மேலே ஏற்றுங்க. சேர்ந்துருச்சு. அடுத்து என்னது, ரெட்டு எங்கே வரணும், ரெட்டு எந்த பக்கம் வரணும், ரெட் அப்படி இருக்கட்டும், இது சேர்ந்தப்பறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும், இங்கே ஒரு க்ரீன் தேவைப்படுது. அந்த க்ரீன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது கீழே இறக்குங்க. க்ரீனை கீழே இறக்குங்க, அதை அப்படி மறைச்சி வைங்க, இதை மேலே ஏற்றிடுங்க. ஒன்றும் பண்ணலங்க, அந்த இடத்துல உள்ள க்ரீனை வெளில எடுத்துட்டோம். அது எங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது. இந்த க்ரீன் இங்கே போனால் நினச்சினோ இது வலது பக்கம், அப்போ என்ன செய்யணும், இடது பக்கம் மறைச்சி வைக்கணும், இதை கீழே இறக்கணும், மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு போகணும், மேலே ஏற்றிடணும். சேர்ந்துட்டு அழகா க்ரீன் சேர்ந்துட்டு இங்கே சேர்ந்துட்டு. அப்போ இங்கே என்ன வரணும், இந்த இடத்துல இது கரெக்டாக கலையாமல் இந்த இடத்துல க்ரீன் தான் வரணும். க்ரீன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸ் இங்கே வரணும். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதையும் அதே போல் கிளைக்கணும். கிளைச்சாச்சு, இதை அப்படி மறைச்சிருங்க,
அப்படியே மேலே தூக்கிடுங்க. இப்போ இங்கே இருக்கிறத கலச்சிட்டோம். அந்த பீஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது மேலே கொண்டு போனால் என்ன செய்யணும்? இது வலது பக்கம். அப்போ என்ன செய்யணும்? இடது பக்கத்தில் மறைச்சி வைக்கணும். வலது பக்கத்தை கீழே இறக்கணும். மறைச்சி வச்சு அதை எடுத்து கொண்டு வரணும். அழகாக சேர்ந்துடும். மேலே கொண்டு போயிருங்க. இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ரெட்டு இங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2 ரெட்டு சேர்ந்து பாருங்க. அப்போ இங்கெல்லாம் ரெட்டு தான் வரணும். இங்கே என்ன இருக்குது? ரெட்டு இருக்குது. அந்த ரெட்டை கொண்டு போயிருங்க. இந்த ரெட்டு இங்கே போகணும். அப்போ என்ன செய்யணும்? இது சென்டர் அப்படிங்கிறனால எங்கெல்லாம் மறைச்சி வைங்க. ரைட் ஆர் லெஃப்ட் மறைச்சி வச்சுட்டு அந்த பீஸை மட்டும் கீழே இறக்குங்க. மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டு போங்க. சேர்ந்துடும். மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். இன்னும் ஒரு ரெட்டு குறையுது. அந்த ரெட்டு எங்கே இருக்குது? அது இருக்கட்டும். அதுக்குள்ள இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. ப்ளூ எங்கே வரும்? ஸோ இப்போ இங்கே ப்ளூ வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துக்கு தான் ப்ளூ வரும். அண்ணா கூட இருக்குது. இது இங்கே மேலே ஏற்றிடலாம். இது மேலே ஏற்ற என்ன செய்யணும்? இடது பக்கம் இருக்குது அப்படிங்கனால வலது பக்கத்தில் மறைச்சி வைக்கணும். மேலே கீழே இறக்கணும். இது ஒரே ஃபார்முலா தாங்க. ஒன்று நீங்கள் ஒரு 2 3 டைம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ப்ளூ அழகாக சேர்ந்துருச்சா? இன்னொரு ப்ளூ இருக்குது. இங்கே இருக்குது. இந்த ப்ளூ சென்ட்ரு இங்கே போகணும். அப்போ என்ன செய்யணும்? இதை வந்து லெஃப்டாக ரைட்டு மறைச்சி வைக்கணும். ஏன்னா சென்டரில் இருக்கிறதுனால அதை கீழே இறக்கணும். மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டாங்க. அழகாக சேர்ந்துச்சு பாருங்கள். ஓகே, அடுத்து இன்னும் இந்த ரெட்டை எங்கே கொண்டு போகலாம்? இங்கே கொண்டு போயிடலாம். அந்த ரெட்டை அப்போ கீழே இறக்குங்க. கீழே இறக்கியாச்சு. மறைச்சி வைங்க. கீழே இது மறக்காமல் உடனே பழையபடி பண்ணிடணும். இல்லைன்னா எல்லாம் கலைஞ்சிடும். ஓகேவா? இது இங்கே போகணும்னு நினச்சோம். இது வலது பக்கம் மறக்கப்போ இடது பக்கம் மறைச்சி வைக்கணும். இதை மட்டும் கீழே இறக்கணும். மறைச்சி வச்சதை அதை எடுத்து கொண்டு வரணும். சேர்ந்துடும். மேலே கொண்டு போயிடணும். அவ்வளோதாங்க, சேர்ந்துருச்சா? இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்குது. என்ன இருக்குது? இந்த ஊதா இங்கே போனால் எல்லாமே செட் ஆகிடும். இது இங்கே போனால் என்ன செய்யணும்? இது வலது பக்கம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இடது பக்கம் மறைச்சி வைக்கணும். அந்த ரோ மட்டும் கீழே இறக்கணும். மறைச்சி வச்சா அந்த ரோ மட்டும் தள்ளணுங்க. மற்ற ரோ சேர்த்து தள்ளிட்டிங்கன்னா இதெல்லாம் கலைஞ்சிரும். ஓகேவா? வந்துட்டு அவ்வளோதாங்க, சூப்பராக சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயரில் ஆல்மோஸ்ட் எல்லா சினேரியும் கவர் பண்ணிட்டோம். இதில் வராத சினேரியாவே கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அந்த கீழே இருக்கிற சினேரியா மட்டும் தனியாக வீடியோ போடலான்னு நினச்சேன். அதுவுமே உங்களுக்கு இதை சேர்க்கும் போதே வந்துருச்சு. அதனால் இதை தவிர உங்களுக்கு புரியாத ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்க, இப்போ தான் க்யூப் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சம்மர் லீவ் விட்டுட்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் சில்ட்ரன்ஸ்க்காண்டி ஸ்பெஷல் எடிஷன்லாம் போட்டிருக்கோம். அதை அவங்களுக்கு காட்டி அவங்களோட வேஸ்ட்டாக போகிற டயத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துங்க. இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துக்கு பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.